வணக்கம். தலைப்புச் செய்திகள். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரம்மாண்டமாக பொங்கல் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புத்தரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை கட்சியின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு சமூகத்தினரை தாக்கி கட்டுரை எழுதியதாக ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சுப்பிரமணிய சுவாமியை வரும் 30ஆம் தேதி வரை கைது செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தான் அரசியலில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் நாடாளுமன்றத்தில் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த தேவையில்லை என்று பிரதமர் யூசுப் பிரசாத் கிலானி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா 7 பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் மற்றும் அவர்களால் பயனடைந்தவர்களின் வீடுகள் உட்பட பல இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சென்னை, விருதுநகர், நாமக்கல், சேலம், திருச்சி போன்ற 74ற்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினார்கள். இதற்கிடையே தேர்வாணைய தலைவரான செல்லமுத்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நேற்று தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் அவர் வழங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இன்று முதல் டேங்கர் லாரி ஸ்ட்ரைக் தொடங்கியது. இதனால் சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த டேங்கர் லாரி ஸ்ட்ரைக்கில் 4000ற்கும் மேற்பட்ட லாரிகள் பங்கேற்றுள்ளன. அரசு மருத்துவர்கள் தனியாக மருத்துவமனை தொடங்கவும், தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கவும் தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீது பதிலளிக்க சுகாதாரத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று ஹஜ் கமிட்டி அறிவித்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் தரம் உயர்த்தப்பட்ட 33 அரசு பள்ளிகளின் பராமரிப்பிற்காக 4,82 லட்சம் ரூபாய் முதல்வர் ஜெயலலிதா நிதி ஒதுக்கியுள்ளார். முல்லை பெரியாறு அணை நீர் பங்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் முடிவு எடுக்கலாம் என்றும், அணை நீரை பயன்படுத்தி தமிழகம் எடுத்து வரும் நீர் மின்சாரத்தில் கேரளாவிற்கும் பங்குண்டு என்றும் கூறி பிரமாண பத்திரத்தை கேரள அரசு மத்திய உயர்மட்ட குழுவிடம் தாக்கல் செய்துள்ளது. தேசிய பயங்கரவாத தடுப்பு மையத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மும்பையில் கடந்த 2008 நவம்பரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தேசிய புலனாய்வு அமைப்பு உருவாக்கப்பட்டது. தேசிய பயங்கரவாத தடுப்பு மையத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மும்பையில் கடந்த 2008 நவம்பரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தேசிய புலனாய்வு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஐந்து மாநில சட்டசபை தேர்தலில் வாக்காளர்களை கவர இலவச மதுபானம் வழங்கிட அரசியல் கட்சிகள் கடும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. தேர்தல் கமிஷனை ஏமாற்றி வாக்காளர்களிடம் இந்த சரக்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என பல்வேறு ரகசிய திட்டங்களை செயல்படுத்தும் வேளையில் கட்சிகள் களம் இறங்கி இருக்கின்றன. சங்கரன்கோவில் சட்டசபை தொகுதிக்கு பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான அறிக்கை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஏற்பாடுகளில் நடந்த ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சுரேஷ் கல்மாடி உட்பட பலர் மீதான விசாரணை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. எனினும் பேருந்துகளில் இடம் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். சோமாலிய கடற்பகுதியில் தொடர்ந்து நடைபெறும் கடற்கொள்ளையை தடுப்பதற்கு அனைத்து நாடுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு தேவை என்று ஐநா சபையில் இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டுகளை புதுப்பிக்கும் பணியில் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கரும்பிற்கு டன் ஒன்றுக்கு 3000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவையாறு தியாகராஜரின் 165வது ஆராதனை விழாவின் பஞ்சரத்ன கீர்த்தன நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் ஒன்றாக பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடினர். தானே புயலால் பாதிக்கப்பட்டுள்ள புதுவை மாநிலத்தில் பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 5 பேர் கொண்ட கடத்தல் கும்பலை போலீசார் கைது செய்தனர். பொள்ளாச்சி அருகே தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 7 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 17 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் பகுதியில் பொங்கல் திருநாள் பண்டிகையை ஒட்டி பித்தளையிலான பொங்கல் பானைகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. மெக்சிகோ நாட்டில் மனித இருதயத்தை ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது டாக்டர்கள் கையில் இருந்த பெட்டி தவறி சாலையில் விழுந்ததை அடுத்து அதில் இருந்த இருதயம் சாலையில் விழுந்து துடித்தது. இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. பெங்க்யூன் என்ற புதிய அதிநவீன செயற்கைக்கோளை வானிலை ஆய்விற்காக சீனா விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது. பிரேசில் நாட்டில் நடந்த நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உட்பட 18 பேர் உயிரோடு மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். இந்தியா ஆஸ்திரேலியாவிற்கு இடையேயான 3வது டெஸ்ட் பெர்த் நகரில் இன்று தொடங்கியது. முதல் நாள் ஆட்டத்தில் இந்தியா மந்தமான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியது. இந்திய பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களிலேயே அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதையடுத்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் தனது 100வது சதத்தை தவறவிட்டார். இந்தியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 161 ரன்களை எடுத்தது. இதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 149 ரன்களை எடுத்துள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.